வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது தருமபுரி டிஸ்ட்ரிக்டான கட் ஆஃப் மார்க் வீடியோ தான். ஸோ இதற்கு முன்னாடி ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்டான வீடியோ போட்டுட்டோம். அதனுடைய கட் ஆஃப் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க, ஒரு முறை வந்து பார்த்துக்குங்க. அடுத்து வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்டானது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் பிசி ஜென்ரல் கேட்டகரி, அதுக்கப்புறம் பிசி. ஜென்ரல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரியில் டேட்டாஸ் பக்கத்தில் இருக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு சொல்கிறதுனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஜென்ரல் கேட்டகரியில் உங்களுக்கு வந்துட்டு 153 ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து தருமபுரியில் வரும். இது வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்டானது, ஓகேங்களா. 153 ப்ளஸ் அப்படின்றது ஜென்ரலில் வரும். பிசி இதுக்கு வந்து 150 ப்ளஸ் அப்படின்றது வரும். எம்பிசிக்கு 145 ப்ளஸ் அப்படின்றது கட் ஆஃபாக வரும். எஸ்சி அண்ட் எஸ்சிஏ, இதில் எஸ்சிஏல ஒரு ட்ராபேக் இருக்குது. ஒரு இதில் வந்துட்டு வேக்கண்ட் இல்லை, இன்னொரு இதில் அந்த கூட்டுறவு நம்ம சிசிபியில் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ சம்திங் டிஆர்விலையோ அல்லது சிசிபிலையோ இதில் ஒன்றில் வேக்கண்ட் இல்லை. ஸோ மீதி இதில் தான் இருக்குது. அதனால் வந்துட்டு எஸ்டிக்கும் சேம் அதே மாதிரி தான், ஒரு வேக்கண்ட் இருக்குது. எஸ்சிஏல 2 வேக்கண்ட் இருக்குது. ஸோ எஸ்சி அண்ட் எஸ்சிஏ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 130 ப்ளஸ் மார்க் அப்படின்றது வரும். எஸ்டி கேட்டகிரி அப்படின்னா தருமபுரியில் 115 ப்ளஸ். ஏன் இங்கே மட்டும் இவ்வளோ அப்படின்னு ஒரு கேள்வி வரும். தருமபுரியில் அவ்வளோ அந்தளவுக்கு காம்படிஷன் அப்படின்றது எஸ்டியில் இல்லை. ஸோ அதனால் ஒரு 115, 110 கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 110 கூட வரலாம். ஸோ அந்தளவுக்கு லோ மார்க், கிட்டத்தட்ட 20 மார்க் வித்தியாசத்தில், 20-30 மார்க் வித்தியாசத்தில் கூட இந்த இடத்துல வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ மேபி யாராவது அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு 110 தான் எடுத்திருக்கீங்கன்னா கூட தைரியமாக இருக்கலாம், தாராளமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து இதுலேயே நம்ம வந்துட்டு அதாவது ஆதரவற்ற விதவையோ அல்லது முன்னாள் இராணுவத்தினரோ அல்லது லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி, ஒரு லோ விஷன், ஏதோ சம்திங் இது அந்த மாதிரி டிசபிள்டு கேட்டகிரி இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 10 அப்படிங்கிறது கொஷின்ஸ் கம்மி பண்ணிக்கலாம். அது யாருக்கு இல்லைன்னா எல்லா கேட்டகிரியிலையுமே தான் சரி. எல்லா கேட்டகிரியிலையுமே 5 மதிப்பெண்கள்லேருந்து 10 கேள்விகள், அந்த கேள்விகள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து இதில் வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ நான் பிசியில் சொன்ன மார்க்லேருந்து 5 மார்க், இல்லை 10 மார்க். எம்பிசியில் சொன்னதுலேருந்து ஒரு 5-10 மார்க் வந்து கம்மியாகலாம். 5லேருந்து 10க்குள்ளே வரையும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்க்கு கிடையாது, எல்லாமே கொஷின்ஸ் தான். நம்ம தொடக்கத்துலேருந்து அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கொஷின்ஸ் பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அது ஒரு ஃப்ளோவில் வேணால் மார்க் அப்படின்னு வந்துடும். ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ணிக்காதீங்க உங்களுடைய கொஷின்ஸ். ஏன்னா இதில் 0.85 மார்க் தான் ஒரு கேள்விக்கு. பட் நம்ம எப்போ பேசினாலும் கேள்விகள் பற்றி தான் பேசுவோமே தவிர மதிப்பெண்கள் பற்றி அதில் பேச மாட்டோம். ஸோ அதனால் நீங்கள் இவ்வளோ கேள்விகள் சரியாக போட்டிருந்தீங்க அப்படின்னாலே போதுமான ஒன்று. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அடுத்தடுத்த கட் ஆஃப் அப்படின்றத பார்த்துருவோம். நம்ம வந்து அல்பபேட் ஆர்டரில் தான் போகிறோம், அதை முன்னாடியே சொல்லியாச்சு. இப்போ தான் டி போயிருக்கோம். கூடிய விரைவிலேயே 38 டிஸ்ட்ரிக்டுமான வீடியோ அப்படின்றது, கட் ஆஃப் வீடியோ அப்படின்றது போட்டு முடிச்சுடுவோம் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கோம். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.